நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்துல சசிகுமார், சிம்ரன், யோகி பாபு, மற்றபடி ஆவேசம் படத்துல நடித்த ஒரு பையன் நடிச்சிருப்பாரு. அவரோட ஆக்டிங் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இலங்கை அகதியா இந்த ஃபேமிலி ஃபுல்லா வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் சீனே பார்த்தீங்கன்னா, பீச்லேருந்து தாண்டி வர்ற மாரி, அந்த கடல்லேருந்து வெளில 4 பேரும் வர்ற மாரி, போட்லேருந்து வெளில வர்ற மாரி காமிச்சிருப்பாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, போலீஸ் ரோந்துல வரும்போது அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி வேன்ல கொண்டு போகும்போது ரமேஷ்னு ஒருத்தர் அவர் தான் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். அவர் வந்து 4 பேர் பழகுறத பார்த்துட்டு இந்த பையன் சின்ன பையன் எல்லாம் பேசுறத பார்த்துட்டு இவங்க எல்லாத்தையுமே உங்களை நான் பார்க்கல, நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரு. இவங்க அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்டில் வீடு எடுத்து தங்கியிருப்பார். இது பார்த்தீங்கன்னா சிம்ரனுடைய அண்ணனா வர்றவர் தான் யோகி பாபு. அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய கவுண்டர் டைலாக் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ரொம்ப எம்எஸ் பாஸ்கர் வந்து சசிகுமாரோடைய ஓனராக இருப்பார். ஸோ ஒரு 7 நாள் வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த ஜாப்ல வந்து கண்டினியூ பண்ணலாம். பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா வேலையை விட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சசிகுமார் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இவர் உண்மையாக இருக்காரா என்னன்னு பார்த்து செக் பண்ணி தான் அவரோட வந்து ஜாப்ல ஜாயின் பண்ணுவார். ஸோ இவர் வந்து ஒரு தப்பு பண்ணுவார். ஸோ அதனால வெளில அனுப்பிடுவார். திரும்ப வரும்போது அவர் இலங்கை அகதி அப்படின்னு சொல்றத அவர் வாயிலே சொல்லுவார். அதுக்கப்புறம் இவர் வேலைக்கு சேர்த்துப்பாரு. ஸோ மற்ற ஃபேமிலி கூட இவங்க வந்து மிங்கிள் ஆகி எப்படி அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க அப்படின்றது தான் கதை. இதுக்கு இடையில போலி ஆதார் கார்டு, போலி டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாரு யோகி பாபு. இப்போ சொன்ன சின்ன பையனோட ஆக்டிங் வந்து இன்னும் ரொம்ப ஹியூமரா இருக்கும். இந்த படத்துல வர சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு டச்சிங்கான இருக்கும். மொழின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டச்சிங்கான சீன்ஸு, எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த படம் ஜேர்னல்லே மலையாளத்துலயும் ஒரு படம் வந்திருக்கு. தி ஃபேமிலி ஸ்டோரி அப்படின்னு வரும் அந்த படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா, பேசில் ஜோசப் நடிச்சிருப்பாரு. இவர் வந்து காசிக்கு போவாரு அவங்க அப்பா. அவங்க கூட அந்த 4 பேரும் ஃபேமிலியோட போவாங்க. அது வந்து இன்னும் என்டர்டெயின்மெண்ட்டா எடுத்திருப்பாங்க. ஸோ இதுவும் அதுவும் கொஞ்சம் கனெக்ட் ஆகுற மாரி இருக்கு. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு வேற கதை. இலங்கை அகதிகள் பத்தின கதை. அது வந்து ஒரு ஃபேமிலியா என்டர்டெயின்மெண்ட்டா போயி, அந்த காசிக்கு போயிட்டு வர்ற மாரி, அதாவது கேரளாலேருந்து கிளம்பி காசிக்கு போயிட்டு வர்ற மாதிரி அந்த ஸ்டோரி இருக்கும். ஸோ இது ஓரளவுக்கு ரிலேட்டட் ஆகிற கதையாக தான் இருக்குது ரெண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து ஒரு குண்டு வெடிப்பு சம்பந்தமாக இவங்க வந்து கண்டுபிடிக்க வரும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் யார் இலங்கை அகதி அப்படின்றத. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த இலங்கை மொழி தான் பேசுவாங்க. ஸோ பேசி அவங்கள வந்து எஸ்கேப் பண்ணி விடுவாங்க. ப்ளஸ் வந்து அந்த அடையாளம் காட்ட வந்த அந்த ஆஃபீஸரும் கிளைமேட்டில் வந்து சொல்லுவார். இந்த குடும்பங்கள்லாம் பார்த்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதை பார்த்துட்டு அவர் வந்து என்னன்னா, நீங்க உங்களை யார் இலங்கை அகதிகள்னு சொன்னது? நீங்க அகதிகள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த சீன்லாம் ரொம்ப டச்சிங்கா இருக்கும். ஏன்னா கரெக்ட்டா இந்த சம்மர் டைம்ல வந்து இந்த லீவ் டைம்ல வந்து இந்த படத்த வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குடும்பங்கள் கொண்டாடும் படம் அப்படின்னா ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொன்னோம்னா இந்த படத்த சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல 2 சாங்ஸ் நல்லாயிருக்கும். ஷான் ரோல்டன் அப்படின்றவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோடைய டைரக்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 25 வயசுக்குள்ள தான் இருக்கும் இந்த படத்தோட டைரக்டரு. இந்த படத்த வந்து அவ்வளோ அற்புதமா வந்து ஒரு ஆபாசம் இல்லாம, ஒரு டபுள் மீனிங் வசனங்கள் இல்லாம, டபுள் மீனிங் வசனங்கள்னு சொல்லப்போனா ஒரே ஒரு சீன்ல மட்டும் தான் வரும். அத மட்டும் தவிர்த்திருக்கலாம். மத்தபடி இந்த படம் கண்டிப்பா ஒரு ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு என்டர்டெயின்மென்ட் படம். அதுவும் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு பார்க்க வேண்டிய ஒரு படம். கண்டிப்பா ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லலாம். ஓகே. தேங்க் யூ.